வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி குன்னத்தூரில் சுனை கிணறுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எடுக்க போன இடத்துல தாங்க இந்த ஒரு மலையை பார்த்தேன். அதாவது என்னென்னா, மகாபலிபுரம் பக்கத்தில் இவ்வளோ பாறைகள் இருந்த ஒரு பகுதியில், அதாவது மகாபலிபுரத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த பாறைகள் இருந்த இடத்துல சிற்பங்கள் ஏன் இருக்கக்கூடாது, பழமையான இடம்ன்றதுனால சிற்பங்கள் ஏன் இருக்கக்கூடாது, கல்வெட்டுகள் ஏன் இருக்கக்கூடாதுன்னு எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க. அதை பார்க்குறதுக்காக தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ வழக்கமாக யூஸ் பண்ணுற லோக்கல் மக்கள் யூஸ் பண்ணுற வழியை தாண்டி நம்ம ஒரு வழியாக போயிட்டு இருக்கோம். எந்த பக்கம் மலை ஏற போகிறோம், என்ன நடக்க போகுது, நம்ம தேடி போனது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. போகிற வழி ஒத்தையடி வழி தாங்க. அதில் ஒரு பைக் போகிற அளவுக்கு ஒரு வழி இருந்தது. கிடச்ச வழியில் வண்டியை எடுத்துகிட்டு போனோம். அது பாட்டுன்னு வளைஞ்சு போயிட்டு இருந்தது. ஆனால் போகிற இடம் எல்லாமே ஒரு காட்டு பகுதி தான். நிறைய அந்த உடும்பு சொல்லக்கூடிய உயிரினமும் முள்ளமன்றிகளும் நிறைய இருக்கிற இடம் இது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மக்கள் நடமாட்டமே கம்மி தான் இந்த இடத்துல. மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுல சந்தோஷம். நான் இப்போ எங்கே இருக்கேன்ட்டு உங்களுக்கு சொல்லியே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அவன் எங்கே போனானா ஏதாவது ஒரு கிட்ட நின்று பேசுறியான்னு பார்க்காதீங்க. நான் ஒரு மலைக்கிட்ட நின்று இருக்கேன். அதாவது இது மலைன்னு சொல்கிறதா இல்லை குன்றுன்னு சொல்கிறதான்ட்டு எனக்கு தெரியல. நல்லா பாருங்க. இது குன்றா மலையான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மலை மகாபலிபுரத்துக்கு மிக 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 அருகில் இருக்குது. அதாவது நம்ம ஈசிஆரில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்க குன்னத்தூர்ன்ற ஏரியாவில் இருக்குதாங்க இந்த ஒரு மலை. அதாவது மலை குண்டாண்டு எனக்கு நிச்சயமாக தெரியல. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் மலைன்னே சொல்கிறேன். இந்த மலையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கூட வாங்க, மேலே போய் என்னன்ட்டு நான் சொல்கிறேன் வாங்க. அதாவது இந்த மலைக்கு நிறைய பாதைகள் இருக்கு. நாம ஒரு பாதையை மிஸ் பண்ணிட்டு நம்மளா ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். வழி எங்கன்னே தெரியாம என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். இதுல இந்த ஏற வழி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இல்லைங்க. ரொம்ப சறுக்குது. மண்ணெல்லாம் இருக்கிறதுனால சறுக்கிட்டே இருக்கு. பாதத்தை கரெக்டா வைக்க முடியல. எங்கேயோ சிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். வழி இதுக்கப்புறம் எங்கன்னு தெரியல. வழி இருக்க மாதிரி தெரியுது. வாங்க பார்ப்போம். இங்க பாருங்க, நான் என்ன நினைச்சு வந்தனோ அது இங்க கிடைச்சிருக்கு. நல்லா பாருங்க, கிட்ட பாருங்க. இந்த ஒரு ஹோல்ஸையும் பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. எல்லாமே மகாபலிபுரத்துல எப்படி பாறைங்கள்ல செதுக்குனாங்களோ, சின்ன சின்ன ஓட்டையா போட்டாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. நான் நினைச்சு வந்த விஷயம் எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னா, மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கு. சிற்பக்கலைக்கு பேர் போன ஒரு ஊருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரம். மகாபலிபுரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க இந்த குன்னத்தூர் மலையில் ஏதாவது சிற்பங்கள் கிடைக்குமா, ஏதாவது கல்வெட்டுகள் கிடைக்குமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாக்கம் இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிறதாக தான் நான் இங்கே வந்தேன். வந்த உடனே இங்கே இருக்குது. அதாவது நான் வழியை மாறி வந்துட்டேன். எல்லா லோக்கல் மக்கள் பயன்படுத்துகிற வழியை தவறி வேற ஒரு வழியில் வந்துட்டேன். வந்ததில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆதாரம் இங்கே இருக்குது. இதே போல் வேறு ஏதாவது அடையாளங்கள் ஆதாரங்கள் இருக்கான்ட்டு பார்ப்போம் வாங்க. நான் சொன்ன மாதிரியே இன்னொரு அடையாளம் கிடச்சிருக்கு. ஆனால் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதுல தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு மலைப்பகுதி. பக்கத்தில் சிற்பக்கலைக்கூடம் சொல்லக்கூடிய மகாபலிபுரம் இருக்குது. அங்கே பாறைகள் அதிகம், இங்கேயும் பாறைகள் அதிகம். என்னோட கணிப்பு என்னென்னா, ஒருவேளை நம்ம பார்த்த அந்த பாறையில் உளி அடித்த அடையாளம் எல்லாமே
இங்கேருந்து சிற்பம் செய்யறதுக்காக பாறைகளை வெட்டி எடுத்து செல்லப்பட்ட இடமா, அல்லது குவாரி மாதிரி அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி பாதியிலே கைவிட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு இருக்க அதிகபட்ச ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்துல இருந்து சிற்ப கலைஞர்கள் வந்து பாறைகளை வெட்டி எடுத்து செல்லவோ அல்லது வெட்டி இங்கேயே சிற்பம் செய்யவோ பயன்படுத்தின இடம்னு நான் நினைக்கிறேன். வாங்க காமிக்கிறேன். அங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே வந்து அந்த காலத்துல இருக்க அந்த உளி மாதிரியான அமைப்பு வச்சு அடிச்ச இடம் தான் எல்லாமே. அவங்க கட் பண்ணி இருக்க இடம் எல்லாமே வந்து ஒரு பெரிய பாறை பகுதியாக தான் இருக்கு. அங்க பாருங்க, அந்த பீஸும் பாதி கட் பண்ணியிருக்காங்க. அது கிராக் உடஞ்சிருக்கு. அது இங்க மட்டும் தான் அந்த உளி மாதிரியான பொருளை வச்சு அடிச்சு உடைச்சிருக்காங்க. எல்லாமே கிராக் ஆகி தான் இருக்கு. இன்னும் ஒரு சில இடமும் இருக்கு. அந்த பெரிய பாறையை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதோட கார்னர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆழமா வச்சு அடிச்ச அடையாளம் எல்லாமே இருக்கு. கடப்பாறையை போட்டு அடிச்ச இடம் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு இடம் இருக்கு. வாங்க காமிங்க. இப்படி கீழே இந்த பக்கம் போக முடியல, முள்ளு புதார. அதனால உங்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே பாருங்க, அந்த பாறையில பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்க பாருங்க, அந்த ஜூம்ல பாத்தீங்கன்னா அந்த கட்டு அப்படியே இருக்கும். ஒரு ஆஃப் கருடா இருக்கு. அது அந்த ஆஃப் கருட்ல வந்து அந்த இடத்துல போட்டு வச்சு அந்த சைஸ் பாறையை எதுக்காக பயன்படுத்தாங்கன்ட்டு எனக்கு தெரியல. அவங்க வள்ளல்கள் அந்த டைம்ல இருந்தாங்கன்னா வள்ளல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அந்த ஆஃப் கருடு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் கிட்ட போக வழி இல்லை, இருந்தா காமிச்சிருப்பேன். தெரியுதுங்களா? ஜூம்ல தெரியுதா? ஓகே, வாங்க இன்னொரு இடத்துல பார்ப்போம். Oh shit. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாதை இல்லை. நம்ம ஒரு பெரிய பாறை மலை ஏறி அதோட எண்டில் நின்றுட்டு இருக்கோம். பாறை இல்லை, அதுக்காக சுற்றிட்டு தான் போகணும். நம்ம ப்ளஸ் மேலே ப்ளஸ்ஸாக நடந்துட்டு இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குன்றே தெரியாமல் ஒரு டவுட்டில் வந்தோம். அப்போது இந்த பல்லவர் காலத்தில் பண்ண சிற்பங்களுக்காக உடைக்கப்பட்ட சில அடையாளத்துங்களை பார்த்தோம். இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நேரம் தெரியல, கடவுள் நல்லதாகவே பண்ணிருக்காரு நமக்கு. இந்த பாறையோட உச்சி தெரியுதுங்களா? இந்த பாறையோட உச்சி தெரியுதுங்களா? அது மேல பாருங்க, அந்த காலத்துல வச்சு கட்டப்பட்ட செங்கலால கட்டப்பட்ட ஒரு சின்ன கூடாரம் மாதிரியான ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு. இந்த வேப்ப மரம் மறைக்கும்னு நினைக்கிறேன். காமி, தெரியுதா பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. நான் அதை எப்படியாவது நான் கிட்ட போயிட்டு எடுக்கிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். வாங்க. ஏய் பார்த்து வாடா. இந்த மாதிரியான இடத்தெல்லாம் வந்து பேர்கடி சொல்ற மாதிரி டக்கு வாக்கில் தாங்க போனோம். இல்லைன்னா ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னா கீழே பாருங்க சில்லையா செதறிடும். இது மேலே அப்புறம் யாரது? ஆமா,
மேலே கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்ட்டு வழியை கண்டுபிடிச்சி மேலே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு. மேலே வந்துட்டு ஒரு கூம்பு மாதிரியான அமைப்பில் கட்டி இருக்காங்க. அது இந்த இடத்த பார்க்கும்போது தெரியுது. வாங்க இங்கே பாருங்க. பார்த்தீங்கன்னா அவுட்டர் வந்து அதாவது ஒரு 1.5 ஃபீட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருடா அதாவது ஒரு கூம்பு மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இதை கட்டப்பட்டு இருக்கு. ஏன்னா இதோடைய வடிவமைப்பு அப்படி தான் இருக்கு, அந்த ஷேப்பில் தான் இருக்கு. காலப்போக்கில் வந்து செதலம் அடைஞ்சிருக்கு. இதில் இந்த முள் செடி கள்ளி செடிலாம் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் சப்போர்ட்டுக்காக கீழே வந்து இந்த பாறைகளோட துண்டு பீஸெல்லாம் போட்டு அடிவாரத்தை வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பாருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டபுள் லேயராக கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து வெளிப்புற அடுக்கும், இன்னொன்று வந்து உட்புற அடுக்கும் இருக்குது. உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதாவது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்கொயராக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது என்ன அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை தான் இருக்குது. அந்த பாறை மேலே இப்படி ஒரு அமைப்பு ஏன் கட்டினாங்கன்றது தெரியல. எப்போ கட்டப்பட்டதுன்றதும் தெரியல. எதுக்காக கட்டினாங்கன்றதும் தெரியல. மிஸ்ட்ரியாகவே இருக்குது. நம்ம இதை பற்றி விசாரித்து என்ன ஏதுன்ட்டு பார்ப்போம். பட் இங்கே இருக்க இவ்வளோ பாறைகள் இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பாறைகள் கிரானைட்ஸ்லாம் இருக்குது. அது மேலே இங்கே மட்டும் வந்து இப்படி ஒரு அமைப்பு கட்டுறதுக்கு என்ன காரணம்ன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்னவா இருக்கும், எதுக்காக கட்டப்பட்டிருக்கோம், என்ன பர்பஸ்க்காக இருக்கும், எந்த காலத்தில் கட்டப்படுதுன்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள் இந்த இடம். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதை வந்து மலைன்னு சொல்கிறதா இல்லை குன்றுன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாகவே வந்து பாறைகள் நிறைந்த பகுதியாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு இடம் இப்படி ஒரு விஸ்டியஸாக ஒன்று இங்கே இருக்குது. மற்ற இடத்துக்கு மேலெலாம் இருக்குமான்னு கேட்டால் தெரியல. பை சான்ஸ் இருந்தால் இருக்கலாம், பார்ப்போம் வாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த மேலே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கீழே வந்து சின்ன சின்ன பாறை துண்டெல்லாம் போட்டு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அது நம்ம மேலே இருந்து பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே கீழே நிற்கிறோம். ஒரு பெரிய பாறை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சுத்து பாறை ஒன்று இருக்குங்க. இங்கே ஃபுல்லாகவே ஒரு பெரிய சுத்து பாறை இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன கட்டடத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குற வகையில் கீழே வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்க, ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக ஸ்கொயராக இருக்கக்கூடிய கல்லுங்களை பாறைங்களை வச்சு இந்த சிமெண்ட்டு தாங்க, சிமெண்ட்டுங்களை வச்சு சப்போர்ட் கொடுத்து கட்டியிருக்காங்க. அது சரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கிளியராகவே தெரியும். கிட்ட வந்துங்க. இவ்வளோ பெரிய பாறையில் தீங்க வந்து விட்டான் எப்படி? எந்த பக்கம் வந்தோன்னு தெரியலையே. ஐயோ, பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ட்டு. ஒரு முள்ளு பாறைங்க மேலாம் கவனமாக தான் காலை வச்சாகணும். ரொம்ப ரிஸ்காக இருக்குங்க. பார்த்தோடா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். யாரும் எதை கேட்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு வீடியோ இல்லைனா இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன்.